ஸோ அந்த ஒரு எமோஷன் கேரி ஆகிற விஷயமா இருக்கட்டும். அதே நேரம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மாமா, மச்சான், மாப்பிள்ளை, பங்காளி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் வந்து நம்ம நட்பு ரீதியாக எல்லாருக்கிட்டையுமே கூப்பிட்டு பழகுற ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. ஆனால் அத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இன்டெப்த்தான நிறைய ரூரல் வில்லேஜஸில் போனீங்கன்னா ஐத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தான் அப்படின்னா அக்காவோட ஹஸ்பண்டோ அப்படி இல்லைனா தங்கச்சியோட வீட்டுக்காரையோ வந்து அத்தான் அப்படிங்கிற கூப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்குது இன்னும் பல கிராமங்களில். அப்போ மச்சான் மாப்பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தாண்டி அத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திரும்பவும் இவங்க ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு அப்படிங்கிறது இந்த படம் மூலமாக நமக்கு தெரியும். சொல்லப்போனால் இந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறதே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நிறைய இடங்கள் அத்தான் அத்தான் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கான ஒரு டிஸ்க்ளைமராக இருக்கா. இந்த படம் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து அரவிந்த்சாமி வந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து சென்னை கிளம்புறதுக்கு அவர் பிளான் பண்ணுவார். அப்போ இன்சிடெண்ட்டாக அவர் ஸ்டே பண்ணுற ஒரு இடம் தான் கார்த்தி அவர்களோட வீடு. ஸோ கார்த்தி வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அரவிந்த்சாமி பிடிக்கவே பிடிக்காது. யாரா அவன் தொண தொணன்னு பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எரிச்சல் ஊட்டுற இடத்துக்கு போயிடுவார்.